மார்கழி 3 தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த இளநி வேறு அப்படியே இருந்துச்சுங்க. 4-5 இளநி கொண்டு வந்திருந்தேன், வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது எப்பவுமே வெய்ய காலத்தில் கிடைக்கிறத விட இந்த சீசனில் வந்து இளநி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அது வந்து வெயிட் தாங்காமல் அப்படியே கொலை வந்து உடஞ்சே விழுந்துடும். தண்ணி அதிகமாக நின்றுட்டே இருக்குதுல்ல தென்னை மரத்துக்கு. ஸோ வெயிட் தாங்காமல் உடஞ்சி விழுந்துடும். நிறைய இளநி வந்து தோட்டத்துக்குள்ளே நிறையா கிடக்கு. சரி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நாம் குடித்தா நம்மளுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. சரி ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளக்கருது வேக வச்சுட்டு லெமன் சாப்பாடு தான் இன்றைக்கி செஞ்சேங்க. சோளக்கருது கூப்பர் சாப்பிட்ருக்கான்னு பாருங்கள். எப்பவுமே ஸ்கூல் பஸ் வந்து 7:15 வந்துடும். இன்றைக்கி 6:45. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து விஜய் வராராமா. ஸோ அதனால் வந்து 1/2 hour முன்னாடியே ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. இருக்கிறவங்க வர்றவங்களுக்கு நம்மளை போட்டு வதச்சிக்கிட்டு குழந்தைகளை போட்டு வதச்சிக்கிட்டு பாவமாக தான் இருந்துச்சுங்க. அதனால் சிம்பிளாக வந்து லெமன் சாப்பாடு செஞ்சு சுண்டலை வேக வச்சு தாளிச்சிட்டு அனுப்பிச்சுட்டேங்க. இந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே மலையில் பார்த்தேன். எவ்வளோ எதிர்பார்ப்போடு வளர்த்துறோம், அது கரெக்டாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அப்படி தானே?